வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதமிழ் கந்தசாமி. நம்ம டெட் ஸ்பெஷல் டெட் ஆகட்டும், டிஎன் டெட் ஆகட்டும், அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸாக, அதாவது முக்கியமான தலைப்புன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அந்த ஏரியாவிலேருந்து இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து விலங்கியல். அது வந்து திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானதாக பார்த்திங்க அப்படின்னா சைலம், ஃப்ளோயம், இந்த நீரை கடத்துறது, ஒரு தாவரத்துக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள், இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட தகவல் வந்து இந்த வீடியோ முழுக்க முழுக்கிற போது இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு டெட்டில் ஒரு கேள்வி இருக்குது. அது ஜென்ரல் டெட் ஆகட்டும், ஸ்பெஷல் டெட் ஆகட்டும். சரி, இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து திசுக்களின் அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவங்கள் எல்லாமே ஒரே ஒரு செல்லாலான உயிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு செல் உயிரினங்கள் அப்படிங்கிறது பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது, பல செல் உயிரிகள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து உயர்ந்த தாவரங்கள், அப்புறம் விலங்குகள், இதெல்லாமே பல மில்லியன் செல்லுகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறதுனால அது பல செல் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, பல செல் உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு செல்கள், திசுக்கள், உறுப்புகள், அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பு அமைப்புகளிலிருந்து, அந்த அமைப்புகளிலிருந்து பிரத்யோகமான சில ஸ்பெஷல் செயல்களை வந்து வேலைகளை வந்து அதை செய்யுதுன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் பல வகையான தாவர விலங்குகளுடைய இந்த திசுக்கள் பற்றியும் அது எப்படி மாறுபாடு அடைஞ்சு வாழ்க்கையை நடத்துது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பிட்ட செயல்கள், இப்போ திசுக்கள் வரும்பொழுது குறிப்பிட்ட செயலை செய்கிறதுக்காக வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த செல்கள் திசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, திசுக்களுடைய தொகுப்பு உறுப்பாக மாறி சிறப்பான வேலையை செய்யுது. இது ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு தாவர வேர் இருக்குன்னு வச்சுங்களேன். தாவர வேர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தண்டு, தாவர வேர் இருக்கு பாருங்க, உள்ள வேறு தண்டு இலை தானே ஒரு தாவரத்துக்கு முக்கியமான உறுப்புகள் சொல்கிறோம். ஸோ அந்த வேறு தண்டு இலைகள் இந்த தாவரத்துடைய உறுப்புகள் சொல்கிறோம். அதே மாதிரி சைலம் மற்றும் புளோயம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரி, அதே மாதிரி விலங்குகளில் பார்த்திங்கன்னா இறப்பை ஒரு உள்ளுறுப்பு, உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. சரி, அது எபிதீலிய செல்கள், சுரப்பு செல்கள், தசை செல்களான திசுக்கள் அப்படின்னு சொல்லி இதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இங்கே என்ன பண்ண போனால் தாவர திசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்காங்க. அது ஒன்று ஆக்கு திசு அல்லது நுனியாக்கு திசு அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு தாவர திசுல நுனியாக்கு திசு, ரெண்டாவது நிலையான திசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நிலையான திசுக்கள். சரி, இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆக்கு திசு. இது சம்மந்தமான கேள்விகள், இதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்கு திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டோஸ் கிரேக்க மொழியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த கிரேக்க மொழியிலே அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய முதல் வார்த்தையாக பார்த்தீங்கன்னா மெரிஸ்டோஸ் ஆக்குதிஸ் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பகுப்படையும் தன்மையுடையது அல்லது செல் பகுப்பு செயல்பாடுடையது அப்படின்னு சொல்கிறது. இப்படின்னா இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனுடைய இது பாயிண்டாக தொடர்ந்து பகுப்படைகிற தன்மை இருக்கிற ஒரே அளவு இருக்கிற முதிர்ச்சி அடையாத செல்களுடைய தொகுப்பு தான் ஆக்குதிசு அப்படின்னு சொல்லப்படுது. தாவரங்களை பார்த்திங்கன்னா ஆக்குதிசு நடக்கக்கூடிய இடங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரத்தண்டினுடைய நுனிப்பகுதி, தாவரத்தண்டுடைய நுனிப்பகுதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த என்ன சொல்கிறது வேறுனுடைய நுனிப்பகுதி, அந்த நுனிகளில் தான் இருக்குதெல்லாம். இலை மூலங்கள், வாஸ்குலார் கேம்பியம், தக்கை கேம்பியம், இந்த மாதிரி சொல்லலாம் வரிசையாக. சரிங்களா? இப்போ என்னென்னா அமைவிடத்தை அடிப்படையாக வச்சு அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அமைவிடத்தை அடிப்படையாக வைத்து ஆக்கு திசுக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1 நுனி ஆக்கு திசு, 2 எடையாக்கு திசு, 3 பக்க ஆக்கு திசு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதில் ஒவ்வொன்றும் வரிசையாக பார்க்கலாம். முதல்ல நுனி ஆக்கு திசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நுனி ஆக்கு திசு முதல்ல. சரிங்களா? சரி, இந்த நுனி ஆக்கு திசுல பார்த்திங்கன்னா வேர் தண்டுன்னு ஏன் முதல்ல கொடுக்குறோம் அப்படின்னா வளரக்கூடிய அந்த வளர்கிற வேறு அப்புறம் தண்டுகளுடைய நுனிகளில் நுனியாக்கு திசுகள் இருக்குது. இது தாவரத்தில் நீள்போக்கு வளர்ச்சி ஏற்படுத்துன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இடையாக்கு திசு. இந்த இடையாக்கு திசுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுங்கன்னா முதல்நிலை ஆக்கு திசுன்னு ஒரு பகுதின்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன், இது வந்து முதல் நிலை ஆக்கு திசுடைய ஒரு பகுதின்னு சொல்லப்படுறதுக்கான நிலையான திசு பகுதிகளுக்கு இடையில இது இருக்குது. இதனுடைய இது எந்த இடத்துல அமைவிட எங்கே காணப்படுதுன்னு இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் இடையாக்கு திசு இலையினுடைய அடிப்பகுதியிலையோ, எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பைனஸ் தாவரத்தை சொல்லலாம். பைனஸ் தாவரம் அது வந்து எடுத்துக்காட்டு சொல்லலாம். புற்கள், அதாவது கணுவிடை பகுதியுடைய அடியில், அதாவது அது வந்து புற்கள் அந்த மாதிரி இடங்களில் காணப்படுதுன்னு சொல்கிறோம். சரி, 3வது பாருங்கள் பக்காக்கு திசு. பக்காக்கு திசுனா இது தண்டு, அது மட்டும் இல்லாமல் வேருடைய பக்கவாட்டில் அதனுடைய நீள் அச்சுக்கு இணையாக காணப்படுது. நீள் அச்சுக்கு இணையாக, அதனால தான் அங்கே போட்டிருக்கோம். சரி, இது தாவர பகுதியுடைய அளவை அதிகரிக்க செய்யுது. சரி, இப்போ ஆக்கு திசுனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கு திசுனுடைய பணிகள் இது நல்ல பகுப்படைகிற திசுக்கள்னு சொல்லப்படுது. இது தாவரத்தில் நடக்கக்கூடிய அந்த 1ஆம் வளர்ச்சி 2ஆம் வளர்ச்சி காரணமாக இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து நிலைத்த திசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் பார்க்க போகிறோம். இந்த நிலைத்த திசுக்கள் என்ன பார்க்கணும்னா நிலைத்த திசுக்கள் பகுப்படைகிற திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இழந்த திசுகள் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்கிறோம். சரி, சில நேரத்தில் அது பகுதி அல்லது முழு ஆக்கு திசுவாகவும் மாறுதுன்னு சொல்கிறோம். நிலைத்த திசுக்களை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்படுது. 1 எளிய திசு, 2 கூட்டு திசு.
நிலைத்த திசுகள் 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று எளிய திசு, ஒன்று கூட்டு திசு. சரி, இது முதல்ல இந்த எளிய திசுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான அமைப்பு மற்றும் செயல்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்களான திசு எளிய திசு அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. இதனுடைய எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்ம வரிசை சொல்லலாம். இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாமே. பாரன் கைமானா என்ன? பாரன் கைமாங்கிறது உயிருள்ள செல்களான எளிய நிலைத்த திசுக்கள்னு சொல்லப்படுது. பாரன் கைம செல்கள் சம அளவு இருக்கக்கூடிய மெல்லிய சுவர் இருக்கக்கூடிய ஒரு முட்டை வடிவத்தில் அல்லது பல கோண அமைப்பில் இருக்கக்கூடிய செல் இடைவெளியுடன் கூடிய திசுன்னு சொல்லப்படுது. இந்த 3 விஷயத்தை வச்சுட்டோம்னா பாரன் கைமா பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீர் தாவரங்களில் பார்த்தீங்கன்னா பாரன் கைம செல்கள் காற்றடை பகுதியோட அதாவது அந்த காற்றடை பகுதியோட இருக்கிறதால அதுக்கு பாரன் கைமா. அதுல இன்னொன்று சொல்கிறோம், காற்று ஏரன் கைமா. சரிங்களா? குளிர்ந்து வந்துச்சுன்னா குளோரன் கைமான்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்னென்னா, நீர் தாவரங்களில் பாரன் கைமாவோட செல்கள் காற்றடை பகுதியோட இருக்கிறதால அதுக்கு பேர் ஏரன் கைமா. சரிங்களா? இந்த ஒரு பேர் மைண்டில் வச்சுக்கோங்க. குளோரன் கைமாங்கிறது இதுக்கு நேராக பெஸ்ட்டாக பாரன் கைமா திசுக்கள் மேலே ஒளிப்படுறப்ப அது பசுங்கணிகங்களை உற்பத்தி செய்யுது. சரிங்களா? ஸோ அப்பொழுது அதுக்கு பேர் வந்து குளோரன் கைமா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாரன் கைமால ஏரன் கைமா, குளோரன் கைமா, இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. சதைப்பற்று இருக்கக்கூடிய மற்ற வறண்ட நில தாவரங்களில் பாரன் கைமா தண்ணியை சேமிக்குது, நீரை சேமிக்குது, எதிர்காலத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உணவு சேமிக்கிறது, உறிஞ்சிறது, மிதக்கிறது, சுரத்தல் அப்படின்னு பல வேலைகளை செய்யுது. இப்போ ஒரு சைடு ஒரு பாக்ஸிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய இந்த பாரன் கைமோட வெற்றிடம் முழுசும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சால் நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்பிளில் பாரன் கைமா சர்க்கரையை சேமித்து வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோலன் கைமா. இந்த கோலன் கைமா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கோலன் கைமா புறத்தோலுக்கு கீழே இருக்கிற உயிருள்ள திசு அப்படின்னு சொல்லப்படுது. கோலன் கைமா சீரற்ற தடிமனான செல் சூழல் இருக்கக்கூடிய செல்கள் ஆனது அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சீரற்ற. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் செல்கள் நீளமான சதுர அமைப்பு. சரிங்களா? நீளமான சதுர அமைப்பு அல்லது சிறுத்த முனை இருக்கக்கூடிய அந்த சிறுத்த முனை இருக்கிற புரோட்டோபிளாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா லிக்னின் பார்த்தீங்கன்னா தடித்த லிக்னின் இல்லாத செல் சுவரை இதுகிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலன் கைமா பார்த்தீங்கன்னா இந்த தாவர உறுப்புகளுக்கு வலிமையை கொடுக்குது, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறது அதுதான். அதனால் வலிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். ரைட். இப்போ இதில் பாருங்கள் ஸ்க்ளீரன் கைமா. ஸ்க்ளீரன் கைமாங்கிறது லிக்னினாலான தடித்த செல் சுவர் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்க்ளீரன் கைமா செல்கள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் இல்லாமல் இருக்கக்கூடிய இறந்த செல்கள். புரியுங்களா? இது டெத்தானது இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா 2 வகையை சொல்லுவோம். ஒன்று நார்கள், இன்னொன்று ஸ்க்ளீரைடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நார்கள்னா என்ன? நார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நீளமான ஸ்க்ளீரன் கைமா செல்களால் ஆனது. செல் சுவர் பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற பொருளால் ஆனது. நார்கள் அதிக அளவுக்கு தாவரங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சராசரியாக 1 mmலிருந்து 3 mm நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சில தாவரங்களை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னோம்னா லின்னம் யுசிட்டாசிமஸ், அதாவது யுசிட்டாசிமஸ் அப்படிங்கிறது யுசிட்டாசிமம் அப்படின்னு மென்ஷன். அதுக்கு பேர் ஆளியுடைய தாவரவியல் பேருங்க, வேற முடியாது. அது முன்னே கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய சட்டை, கண்ணா பின்னா சட்டை அப்படின்னா கனாபினஸ் சட்டைவா, சணல். சரிங்களா? சணலில் சட்டை போட்டுவிட்டோம் அப்படின்னா கண்ணா பின்னான்னு தானே இருக்கும். சணல் இந்த சாக்கு மட்டும் இருக்கு பாருங்க, அதுதான். அந்த மாதிரி கனாபினா அப்படிங்கிறது சாட்டா மெயின் நிற்கிறதுக்காக அதை சொல்கிறேன். கனாபினஸ் சட்டைவாங்கிறது சணல். கார்கோரஸ் காப்சுலரிஸ், காரு கோரமா காப்சுலரிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சணலுடைய இன்னொரு பேர் தான். இந்த மாதிரி தாவரங்களில் நார்கள் நீளமாக இருக்கும். அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 20 mmலிருந்து 500 mm நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்க்ளீரைடுகள். ஸ்க்ளீரைடுகள் அப்படிங்கிறது தாவரனுடைய உடல் முழுசும் பரவி காணப்படுது. வழக்கமாக இது அகலமாகவோ ஒற்றையாகவோ இல்லை தொகுப்பாகவே காணப்படும்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரைடுகளுடைய செல் சுவர் பார்த்தீங்கன்னா லிக்னின் அப்படின்ற பொருளால் ஆனது. செல் சுவர்களில் குழிகள் நிலையான ஒரு தோற்றத்தில் காணப்படுது. சரிங்களா? செல் அறையானது பார்த்தீங்கன்னா செல் சுவர் பொருட்களால் நிரம்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ளீரைடுகள் பார்த்தீங்கன்னா பழங்கள் அப்புறம் விதைகளில் பொதுவாக இருக்கும். ஸ்க்ளீரைடுகளுக்கு பழம், ஸ்க்ளீர் அப்படின்னாலே கிளியராக இருக்கக்கூடிய பழங்கள் விதைகள் தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் கூட்டு திசுகள். ரெண்டாவதாக கூட்டு திசுகள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகை செல்களான கூட்டு திசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? செல்களால் பல வகை செல்களானது கூட்டு திசுகள் தானே. ஸோ அந்த செல்கள் எல்லாமே ஒன்றா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். இது பாரன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா செல்களும் இதில் இருக்குது. இருந்தாலும் கோலன் கைமா செல்கள் இந்த திசுவில் இருக்காது. பொதுவான உதாரணம் சொல்லணும்னா சைலம் மற்றும் புளோயம். சரிங்களா? கோலன் கைமா மட்டும் இருக்காது. அதை மட்டும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். சரி, அதான சைலம் புளோயம். சைலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைலம்ங்கிறது இது ஒரு கடத்து திசுன்னு நம்ம சொல்கிறோம், கடத்தக்கூடிய திசு. இது பார்த்திங்கன்னா தண்ணி, நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேர்லிருந்து சைலம். சரிங்களா? வேர்லிருந்து தாவரத்துடைய இலை பகுதிகளுக்கு மேல் நோக்கி கடத்துறது சைலம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சைலம் வந்து தாவர உடலுக்கு உறுதியை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சைலம் பல வகையான உறுப்புகளால் ஆனது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உறுப்புகள் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. ஒன்று
சைலம் ட்ரக்கிடுகள், 2 சைலம் நார்கள், 3 சைல குழாய்கள், 4 சைலம் பாரன்கைமான்னு சொல்கிறது. சரி, முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம். சைலம் ட்ரக்கிடுகள்னா என்ன? சைலம் ட்ரக்கிடுகள் அப்படிங்கிறது நீளமான குழாய் மாதிரியான ஒரு தடித்த மற்றும் லிக்னின் சுவர் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்னு சொல்கிறோம். செல்களுடைய முனைப்பகுதியில் மழுங்கின சிறுத்த அல்லது உளி மாதிரியான அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். செல்கள் பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம் இல்லாதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும் இல்லாத பெரிய உட்குழல் பகுதியை ட்ரக்கிடுகளில் இருக்கும். இதனுடைய பணி என்ன, இதனுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணியை கடத்துறது தான். நீர் செடிக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த நீரை அந்த தண்ணியை கடத்துறது இந்த சைலம் தான். சரிங்களா? சரி, இப்போ தாவரங்களுக்கு வலிமை கொடுக்குது இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சைலம் நார்கள். இது என்ன செய்யுது பாருங்கள். சைலம் நார்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்கள் நீளமானதுன்னு சொல்லுவோம், லிக்னின் கொண்டது, செல்களுடைய இருமுனைகளும் கூரானது. இதெல்லாம் என்னுடைய பாயிண்ட்ஸை டக்குன்னு மைண்டில் கொண்டு வந்துடணும். நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து வேரிலிருந்து இலைகளுக்கு கடத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு வலிமை கொடுப்பதும் என்னுடைய பணிகள் தான் அப்படின்னு டக்குன்னு மைண்டில் வச்சுங்க. அடுத்து சைல குழாய்கள். சைல குழாய்கள் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். சைலம்னாலே வேர்லேருந்து கடத்தக்கூடியது தானே. நீளமான உருளை மற்றும் குழாய் வடிவத்தில் இருக்கக்கூடியது. செல் சுவர் லிக்னினோட அகலமான மைய குழிகள் இருக்கும். சரிங்களா? செல் சுவர் புரோட்டோபிளாசம் இல்லாதனால இது இறந்த செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. செல்கள் நீளச்சுக்கு இணையாக அமைஞ்சிருக்கு. துளைகள் இருக்கிற குறுக்கு சுவரால் இது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய முழு அமைப்பும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு நீர் குழாய் மாதிரி இருக்கும். சரிங்களா? இதனுடைய முக்கியமான பணி நீர், கனிமங்களை கடத்துறது மற்றும் தாவரங்களுக்கு வலிமையை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுக்காங்க. ரைட். அடுத்ததா சைலம் பாரன்கைமா. சைலம் பாரன்கைமா. சைலம் பாரன்கைமா என்ன தெரிஞ்சுக்கோன்னா, செல்கள் மெல்லிய சுவர் கொண்டது, அது மட்டும் இல்லாமல் உயிருள்ளது அப்படின்னு சொல்லுவது. இதனுடைய முக்கியமான வேலை ஸ்டார்ச்சு, கொழுப்புகள் வந்து சேமிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் அப்படின்னு வச்சுக்கலாம். சைலம் ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கூட்டு திசுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சைலம் மாதிரி ஃப்ளோயம் ஒரு கூட்டு திசுன்னு சொல்லப்படுது. இதுலேயும் பல கூறுகள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா, 1 சல்லடை குழாய் கூறுகள், 2 துணை செல்கள், 3 ஃப்ளோயம் பாரன்கைமா, 4 ஃப்ளோயம் நார்கள். சரிங்களா? இதெல்லாம் எத்தனை வகைகள் இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறது ஒரு டைம் எக்ஸாம்பிள் கேட்டுருந்தாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் சல்லடை குழாய் கூறுகள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஃப்ளோயத்தினுடைய கடத்தும் கூறுகள் சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். சல்லடை குழாய் கூறுகள். சரி, சல்லடை குழாய் கூறுகளில் பார்த்தீங்கன்னா நீண்ட குழாய் மாதிரியான மெல்லிய செல்களாக இருக்கும். இதனுடைய அடிப்பகுதி சுவர்களில் பார்த்தீங்கன்னா துளைகள் இருக்கிறதால அது வந்து சல்லடை குழாய் தட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா உணவை தாவர இலைகளிலிருந்து சேமிப்பு உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இடமாற்றம் செய்கிறது. கீழேருந்து வர்றது வந்து சைலம் சொல்கிறோம், அப்போ மேலேருந்து வரது ஃப்ளோயம் நினச்சிக்கலாமா? ஸோ என்னோட முக்கியமான வேலை என்னென்னா உணவை தாவர இலைகளிலிருந்து சேமிப்பு உறுப்புகளுக்கு இடமாற்றம் செய்கிறது தான். சரி, ரெண்டாவது பாருங்கள் சல்லடை குழாய்கள் இப்படி பார்த்தோம்னா துணை செல்கள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, துணை செல்கள் இது வந்துட்டு சல்லடை குழாய் செல்களுடைய பக்க சுவரில் ஒட்டி இருக்கிற ஒரு நீளமான செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு துணை செல் சல்லடை குழாயில் அது என்னன்னா செல்லுடைய நீளத்துக்கு சமமான நீளமாக இருக்கும். சரி, அல்லது என்னென்னா தாய் செல் குறுக்கு பகுப்படைஞ்சு தொடர்ச்சியாக துணை செல்களை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். மூணாவது பாருங்கள் ஃப்ளோயம் பாரன்கைமா. இந்த செல்கள் உயிருள்ளதுன்னு சொல்கிறோம். இது சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இருக்குது. இதில் இதனுடைய முக்கியமான வேலையை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சை சேமிக்கிறது தான். சரிங்களா? ஃப்ளோயம் நார்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, முதலாம் நிலை அல்லது இரண்டாம் நிலை ஃப்ளோயத்தினுடைய தொடர்பு இருக்கிற ஸ்க்ளீரன் கைமா செல்கள் ஃப்ளோயம் நார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செல்கள் நீளமான லிக்னின் படிஞ்ச, அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு அந்த தாவர உடலுக்கு வந்து வலிமையை கொடுக்கக்கூடியதும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக விலங்கு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம தாவர திசுகள் தான் பார்த்தோம். இதுக்கு மேலே இது ஒரு புது டாப்பிக்காகவே விலங்கு திசுக்கள். இதே டாப்பிக்கில் வரதான் ஒன்று அல்லது பல வகையான தனி சிறப்பு இருக்கக்கூடிய செல்கள் அதனுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற பொருட்கள் மூலமாக ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு திசுவை நிர்ணயிக்குது. ஸோ செல் பற்றின படிப்புக்கு வந்து திசுவியல் அல்லது ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அமைப்பு, அதனுடைய தோற்றம், அதனுடைய உருவம், அதனுடைய வேலை இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற தொகுப்புக்கு எளிய திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா தொகுப்பு செல்கள் அதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்டு ஆனால் ஒரே மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒன்றா ஒருங்கிணைச்சி செய்கிறப்ப கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். விலங்கு திசுக்களை பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அடிப்படையை வச்சு 4 அடிப்படை வகைகளாக பிரிக்கப்படுது. 4 வகைகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. 1 எபித்தீலியல் திசு, 2 இணைப்பு திசு, 3 தசை திசு, 4 நரம்பு திசு. முதல்ல எபித்தீலியல் திசு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எபித்தீலியல் திசுல ஃபஸ்ட்டு எடுத்துமா பாருங்கள் 1 அல்லது பல அடுக்கு செல்கள் சொல்கிறோம். ஏன்னா இது ஒரு எளிய திசுன்னு சொல்லப்படுது. எபித்தீலிய திசுவானது 1 அல்லது பல அடுக்கு செல்களால் ஆகி உடலுடைய வெளிப்புற பகுதியும் சரிங்களா உள் உறுப்புகளையும் சூழ்ந்து இருக்குது. இது மட்டும் நல்லா மெயில் வச்சுக்கோங்க. இந்த செல்கள் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக கம்மியான செல் இடைவெளி பொருட்களோட அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். எபித்தீலிய செல்கள் பார்த்திங்கன்னா செல்கள் இல்லாத தாங்கு சவ்வு மேலே அமைஞ்சு சிறப்பு அமைப்பான கொலாஜன் அப்படின்ற அமைவூற்ற கூறு சரிங்களா. ஸோ புரதம் இதில் இருக்குது. பொதுவாக எபித்தீலிய திசுக்களில் ரத்த நாளங்கள் இல்லை.
எபித்தீலியம் அதனுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய இணைப்பு திசுவால் பிரிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. எபித்தீலிய திசுக்களில் 2 வகை இருக்குது. ஒன்று எளிய எபித்தீலியம், 2 கூட்டு எபித்தீலியம். இந்த எளிய எபித்தீலியம் அப்படிங்கிறது அடித்தள சவ்வு மேலே அமைஞ்சு ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. சரிங்களா? கூட்டு எபித்தீலியம்ங்கிறது இது பல அடுக்கு செல்களானது, மிக ஆழமான செல் அடுக்கு மட்டுமே அடித்தள சவ்வு மேலே பதிஞ்சிருக்கும். சரிங்களா? எபித்தீலிய திசுக்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா, ஒன்று உடலுடைய வெளிப்பகுதியை மூடி இருக்கிற தோல். சரிங்களா? எபித்தீலிய செல்களால் ஆனது. இந்த செல்கள் பார்த்தீங்கன்னா அடித்தளத்தில் இருக்கிற செல்கள் காய்ஞ்சு போகாலுமே, காயம் அடைந்தாலும் புரியுங்களா, அந்த நுண்ணுயிருடைய தொற்றுகள் இருந்து நம்மளை பாதுகாக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிரின் தொற்றுகள் முடிஞ்சுதா, நீர் மற்றும் சத்துக்கள் ஏன் சொல்கிறேன்னா, இது நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு உதவுது. மூணாவது கழிவுப் பொருட்கள், அதாவது கழிவுப் பொருட்களை நீக்கக்கூடிய பணியை அது செய்யுது. நாலாவது சில எபித்தீலிய திசுகள் சுரத்தல்ல செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. அது பல வகையான உயிர் வேதிப்பொருட்கள்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியர்வை, உமிழ்நீர், கோழை, நொதிகளை சுரக்கிறது, இதையெல்லாம் சொல்லலாம். சரி, அடுத்து பாருங்கள் எளிய எபித்தீலியம். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது, உருவானதுன்னு சொல்லுவோம். உடல் குழி மற்றும் நாளங்களுடைய உட்பூச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூச்சு, அந்த உட்பூச்சு பார்த்தீங்கன்னா எபித்தீலியத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பூசணு மாதிரி அது இருக்கும் உள்ள. எளிய எபித்தீலியம் சில வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ தட்டை எபித்தீலியம். தட்டை எபித்தீலியத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது தெளிவாக தெரிகிற உட்கருக்கள் இருக்கக்கூடிய மெல்லிய தட்டையான செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுது. இந்த செல்கள் பார்த்திங்கன்னா ஒழுங்கில்லாத ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற பக்கத்தில் ஒரு செல்களோட ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கும். தட்டை எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா பாதை சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். பாதை சவ்வு, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தட்டை எபித்தீலியம் பாதை சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். இது வாய்க்குழி, நுரையீரலுடைய அந்த நுண்காற்று பைகள், சிறுநீரகத்துடைய அண்மை சுருள் குழல், இரத்த நாளங்கள், தோல் மேல் இருக்கக்கூடிய உரை, நாக்கு, இதில் எல்லாம் மென்மையான பூச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது காயங்கள், வறண்டு போகிறது, நோய் கிருமிகள் புகிறதுலேருந்து உடலை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்கள் கனசதுர வடிவத்தை எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, கனசதுர இது ஒற்றை அடுக்கு கனசதுர செல்களால் ஆனது. செல்லுடைய மையத்தில் வட்ட வடிவ உட்கருவு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த திசு பார்த்தீங்கன்னா தைராய்டு, அப்புறம் அதே மாதிரி உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள், நாளமுள்ள கணைய சுரப்பி, நாளமில்லா கணைய சுரப்பி இருக்கும், நாளமுள்ள கணைய சுரப்பி இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். இதில் நாளமுடைய கணைய சுரப்பி இந்த மாதிரி இடங்களில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிறுகுடல், அப்புறம் நெஃப்ரானுடைய குழல் பகுதிகள், சிறுநீரக குழல் இருக்கு பாருங்க, அதில் நுண் உறிஞ்சுகளில் காணப்படுதுன்னு சொல்லுவோம். இதனால் உறிஞ்சுற பரப்பு அதிகரிக்குது. இதனுடைய முக்கியமான செயல் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தூண் எபித்தீலியம். இது போன முறை தூண் எபித்தீலியத்திலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப முக்கியமானதுனால தான் உங்களுக்கு இது கொடுத்தது. இது பார்த்திங்கன்னா நீளமான தூண்கள் மாதிரி ஒற்றை அடுக்கு செல்கள் ஆனதுன்னு சொல்லுவாங்க. உட்கரு பார்த்திங்கன்னா செல்களுடைய அடிப்பகுதியில் இருக்குது. இது இரைப்பை, பித்தப்பை, பித்தநாளம், சிறுகுடல், பெருங்குடல், அண்டக்குழல், அப்புறம் கோழை சவ்வு, இதிலெல்லாம் படர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக சுரத்தல் மற்றும் உறிஞ்சல் வேலையை செய்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் குறு இலை எபித்தீலியம். குறு இலை எபித்தீலியம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சில தூண் எபித்தீலியங்கள் ரோமங்கள் மாதிரியான மென்மையான ஒரு வெளி நீச்சுகள் நீண்டுகிட்டு இருக்கும், சின்ன சின்னதாக. ஸோ வெளி நீச்சுகளை பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. அது குறு இலை எபித்தீலியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய செயல் துகள்களை அல்லது கோளைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபித்தீலியம் மேலே நகருதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? இது எங்கெங்கே இருக்கும்? சுவாச குழாய், சிறுநீரக குழல்கள், அண்டக்குழல்கள், இந்த மாதிரி ஏரியாவில் காணப்படும். சரி, நெக்ஸ்ட்டு சுரக்கும் எபித்தீலியம். இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, எபித்தீலிய செல்கள் மாற்றம் அடைஞ்சு சிறப்பான சுரக்கும் செயல்களாக அந்த செல்களை உருவாகுது. இது எபித்தீலியத்துடைய புறப்பரப்பில் சில வேதிப்பொருட்களை சுரக்குது. இந்த வகை எபித்தீலிய திசு பார்த்திங்கன்னா இரைப்பை சுரப்பிகள், கணைய குழாய்கள், குடல் சுரப்பிகள் மேலே ஒரு பூச்சு மாதிரி அப்படியே மேலாக பூசு மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள் கூட்டு எபித்தீலியம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒன்றுக்கு மேலே செல் அடுக்குகளுடைய பல அடுக்குகளாக தெரியும். இதனால் இது பல்லடுக்கு எபித்தீலிய செல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பல அடுக்குகள் இருக்கிறதால சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதலில் கம்மியான அளவுக்கே பங்கெடுத்துக்குன்னு சொல்லப்படுது. இந்த எபித்தீலியத்துடைய முக்கியமான செயல் இயந்திர ரசாயனம் அழுத்தங்கள் இருந்து அடித்தள திசுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட்டு. மேலும் இது பார்த்தீங்கன்னா அந்த தோலுடைய அந்த உலர்ந்த பகுதி, வாய்க்குழி, தொண்டையினுடைய அந்த ஈரமான புறப்பகுதியை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் இணைப்பு திசு. இணைப்பு திசு நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா, இது அதிக அளவில் நிறைஞ்ச பரவலாக இருக்கிற ஒரு வகை திசுன்னு சொல்லப்படுது. இது உறுப்புகளை உருவாக்குற பல வகை திசுக்களுக்கு கட்டமைப்பு, ஒரு அமைப்பையும் ஒரு ஆதரவையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செல் இடைப்பொருட்கள், செல்கள், அப்புறம் நார்கள் அப்படின்னு இது எல்லாமே இணைப்பு திசையோட கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இணைப்பு திசுகள் பார்த்தீங்கன்னா வகை இருக்குது, வகைப்படுத்திப்பாங்க. என்னென்னா முறையான இணைப்பு திசு பாருங்கள், முறையான இணைப்பு திசு இது பார்த்தீங்கன்னா சிற்றிட விளையம், அப்புறம் கொழுப்பு திசு இதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது ஆதார இணைப்பு திசு. ஒரு ஆதாரம், அதாவது குருத்தெலும்பு, எலும்பு இதில் இருக்கும். மூணாவது பாருங்கள் அடர்த்தியான இணைப்பு திசு. அடர்த்தியான இணைப்பு திசுனா தசை நான்கள், தசை நார்கள் இதில் இருக்குது. நாலாவது திரவ இணைப்பு திசு, அதாவது ரத்தம் மற்றும் நிணநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல முறையான இணைப்பு திசுவில் இருக்கிற
அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, சிற்றிட விளையம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். முறையான இணைப்பு திசுவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கொலாஜன், இது கொலாஜன் இலைகள், நீட்ஸ் இலைகள், அப்புறம் ஃபைப்ரோபிளாஸ்ட் இலைகள் இதில் இருக்குது. இந்த 3யும் மைல் வச்சுக்கணும். சரி, சிற்றிட விளையம்னா என்ன? அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அரை திரவ தள பொருளில் தளர்வாக இருக்கக்கூடிய செல்கள், நார்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வலைப்பின்னல் மாதிரி நுண் இலைகளை குறுக்கு நெடுக்குமா இருக்கும். ஸோ இடையில சின்ன சின்ன இடைவெளி இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இது தோலை தசையோடு இணைக்குது. இதுதான் முக்கியமான வேலை. இப்போ தோல் அங்கே தசை, அது இதோட இணைக்கிறது வந்து என்ன சொல்கிறது, சிற்றிட விளையம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உறுப்புகளுடைய உட்பகுதி இடைவெளியை நிரப்புன்னு சொல்லுவோம். தசை, ரத்த நாளங்கள், நரம்புகளை சுற்றி இருக்குது. மேலும் இது பார்த்திங்கன்னா காயமடைந்த திசுக்களை பழுது பார்க்குறதோட தோலை அடித்தள தசையோட பொருந்துன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கொழுப்பு திசு, இதுதானே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த கொழுப்பு திசுவில் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுது, இந்த கொழுப்பு அல்லது அடிப்போசைட் செல்களுடைய திரட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது கொழுப்பு சேமிப்பு இடமாக வேலை செய்யுது. கொழுப்பு வந்து சேமிக்கிற இடம். ஒவ்வொரு கொழுப்பு செல்லும் அதாவது கோள வடிவமோ முட்டை வடிவத்தில் இருக்கும். இது எங்கே இருக்குது? இதயம், சிறுநீரகம் மாதிரியான உள் உறுப்புகளுக்கு இடையிலையும் தோலுக்கு அடியிலையும் காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. சிறுநீரகம் கருவிலிகளை அதே மாதிரி அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அதிர்ச்சி உறிஞ்சியாக வேலை செய்யுது. இது பாதுகாப்புன்னு ஒரே மாதிரி செயல்படுறதுனால இதோட உடனுடைய வெப்பநிலையை சீராக வச்சுக்குது. சரி, ரெண்டாவது பாருங்கள், ஆதார இணைப்பு திசு. அது ஃபஸ்ட்டு வந்து இது போட்டிருப்போம். அது ரெண்டாவது ஆதார இணைப்பு திசு. இந்த ஆதார இணைப்பு திசு என்ன தெரிஞ்சுன்னா, ஆதார அல்லது எலும்பு சட்டக இணைப்பு திசுகள்னு சொல்கிறது. இது முதுகெலும்பிகளுடைய உடல் அமைப்பை உருவாக்குன்னு சொல்லப்படுது. இது உடலுக்கு வலுவையும் ஒரு உள் உறுப்புகளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நகர்தலுக்கு, அதாவது அசைதலுக்கு உதவி செய்யுது. ஆதார திசு, குருத்தெலும்பு, எலும்பு, அப்படிங்களா, இதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு சொல்லப்படுது. சரி, அதென்ன குருத்தெலும்பு? குருத்தெலும்புலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையில் மிருதுவான, இப்போ மூக்கனுடைய நுனி ஒரு குருத்தெலும்பு தான். ஸோ இயற்கையில் பார்த்தீங்கன்னா மிருதுவான அரை விரைப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். பெரிய குருத்தெலும்பு செல்கள்னு சொல்லப்படுற அந்த கான்ட்ரோசைட்களை மேட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த செல் திரவன் மிரம்னா லாக்குனோ அப்படின்ற இடைவெளிகள் இருக்குது. குருத்தெலும்புன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு நுனி, வெளிக்காது, நீளமான எலும்புடைய முடிவு பகுதி, தொண்டை, அப்புறம் குரல் வலையில் இருக்குது. சரிங்களா, இது மூட்டுகளுடைய மேற்பகுதியை மென்மையாக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பாகங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்கறது இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதில் என்ன எலும்பு, அது மட்டும் நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா, இது திடமான, விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமில்லாத எலும்பு சட்டக இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். சரி, எலும்பு மேட்ரிக்ஸில் கால்சியம் உப்பு, கொலாஜன் நார் நிறைஞ்ச எலும்புகளுக்கு வலுவை சேர்க்குன்னு சொல்கிறோம். அதனால் கால்சியம்னா எலும்புன்றதை பார்த்துப்போம். எலும்போட மேட்ரிக்ஸ் பல அடர்ந்த வளைய அடுக்குகளை கொண்டதுன்னு சொல்லப்படுது. 2 தகட்டெலும்புகளுக்கு இடையில இருக்கிற திரவம் நிரம்பின இடைவெளிகள் லேக்குனா அப்படின்னு சொல்லப்படுது. லேக்குனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேக்குனா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்துடும். சரி, இதில் எலும்பு செல்கள் பார்த்தீங்கன்னா, எலும்பு செல்கள் அப்படிங்கிற இந்த பேரை மைல் வச்சுக்கணும், ஆஸ்டியோசைட்ஸ்கள், புரியுங்களா, காணப்படுதுன்னு சொல்லுவோம். ஸோ இது காணாலிகுலை அப்படிங்கிற நுண் கால்வாய் பின்னல் மூலமாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு வச்சுக்குது. இடைவெளியுடைய வெற்றுக்குழி மஜ்ஜை குழி அப்படின்னு சொல்லப்படுது. இது எலும்பு மஜ்ஜையால் நிரம்பியிருக்கு. இது உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் கொடுப்பது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ எலும்புகள் மென்மையான திசுக்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஆதாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது நமக்கு தெரியும். சரிங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடர்த்தியான இணைப்பு திசு. இந்த என்ன அடர்த்தியான இணைப்பு திசு, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது நார்கள் மற்றும் ஃபைப்ரோபிளாஸ்டுகள் இருக்கிற அடர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு நார் இணைப்பு திசு அப்படின்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா தசை நான்கள், தசை நார்களுடைய முதன்மையான கூறுகள்னு சொல்கிறோம். சரி, அப்போ தசை நான்கள்லாம் என்ன? தசை நான்கள் அப்படிங்கிறது இது ஒரு கயிறு மாதிரியான உறுதியான ஒரு அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லுது. அதாவது எலும்பு சட்டக தசைகளை எலும்புகளோடு இணைக்குது. தசை நான்கள் அதிகமாக வலிமை, அது மட்டும் இல்லாமல் கம்மியான நெகிழ்வு உடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையான கொலாஜன் நார்களால் கொண்ட கட்டுகள்னு சொல்கிறது. அந்த மூட்டுகள் நமக்கு தெரியும். இதுக்கிடையில் ஃபைப்ரோபிளாஸ்டுகள் இருக்குது. சரிங்களா, தசை நார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன தசை நார்கள் அப்படின்னா, இது ரொம்பவே நெகிழும் அமைப்பு கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வலிமை கொண்டதுன்னு சொல்லப்படுது. எலும்புகளோடு இணைக்கிறது. புரியுங்களா, இப்போ முட்டி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு எலும்பு இப்போ கால் முட்டியால் இருக்குது அப்படின்னா, கீழே இருக்கிற எலும்பு மேலே இருக்கிற எலும்புகள் நடுவில் இணைக்கிறது. புரியுங்களா, ஸோ எலும்புகளோடு இணைக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான மேட்ரிக்ஸ் இருக்குது. இது மூட்டுகளை வலிமையாக்குது, சாதாரண நகர்வுகளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், இதில் நான்காவதாக திரவ இணைப்பு திசு. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இது ஆனால் இந்த டைட்டில் இருந்து கேள்விகள் வரும். இது தனியாக ஒரு வீடியோவை நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம். ரத்தம் மற்றும் நிணநீர் இதெல்லாமே திரவ இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். இது உடலுடைய பல பகுதிகளை இணைக்குது. இந்த இணைப்பு திசுவில் செல்கள் இடைவெளியோட காணப்படுதுன்னு சொல்லுவோம். இது செல்லிடை மேட்ரிக்ஸில் பதிஞ்சிருக்கு.
ஓகே. இப்போ இந்த ரத்தம், நிணநீர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தனித்தனி அதுக்குள்ள பிரிவுகள் இருக்கும். பல பிரிவுகள போய் நம்ம படிக்க போறோம். அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த தட்டுகள், பிளாஸ்மா 53% இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா, இது எல்லாமே நம்ம அதுக்குள்ள இந்த டைட்டில்ல நான் பார்க்க போறோம். ஸோ அந்த வெள்ளை அணுக்களுடைய அந்த வாழ்நாட்கள், அதனுடைய இது பார்த்தீங்கன்னா, எங்கிருந்து எலும்பு மஜ்ஜையில உற்பத்தி ஆகுறது, அதுக்குள்ள இன்னும் இருக்கக்கூடிய சில தகவல்கள். இப்ப வெள்ளை அணுக்கள் இருக்குன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பணுக்கள பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் படகுன்னு சொல்லுவோம். ஆக்ஸிஜன் படகுங்கிறது ஹீமோகுளோபின கலத்துறதுன்னு சொல்லுவோம். ரத்த தட்டுகள், அதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் வந்து வெளியேறாம பாதுகாக்கக்கூடிய அந்த ஒவ்வொன்னும் ஒண்ணோட ஒண்ணா அந்த தட்டுகள் வந்து சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்றோம். அதில எவ்வளோ இது இருக்கு. இப்ப பாருங்க நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்குறது வந்து எது அப்படின்னா, அந்த வெள்ளை அணுக்கள் தான். அந்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது, அந்த நோய் வந்து அட்டாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ இந்த மாரி தகவல்கள்லாம் கண்டிப்பா இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 அல்லது 2 கேள்விகள் இருக்கு. ஸோ அத பத்தி படிக்க தான் இந்த ரத்தம் மற்றும் நிணநீர் அப்படின்ற டைட்டில். ஓகே. இத வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகே டீச்சர்ஸ். தேங்க் யூ.